என்னடா கன்னத்துல கை வச்சு உட்காந்துருக்க? லீவுலன்னு ஒரே போருடா. எனக்கும் போர் அடிக்குதுடா, விளையாடுவோம்டா. சரி வாடா. வாடா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். என்னடா இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நாங்களும் உங்க கூட விளையாட வரவா? வாங்கடா வாங்கடா. வாங்க ஜனவரி பிப்ரவரி விளையாடலாம். வாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு லைக்காவது வாங்கலாமா? ஃபோன் இல்லாமல் எப்படி ரீல்ஸ் பண்ணுவேன்? ஏன்ட்ட இருக்கு, நான் ரெண்டா, நீ வீடியோ எடுக்கிறியா? சரி. நல்லா இடுப்பை வளைச்சு ஆடுமா. என்ன சொல்றிய? நீ வந்து ஆடுறா. இவனுக்கு இடுப்பு இருந்தால் தானே ஆட முடியும். அண்ணே நானும் விளையாட வரேன். நீ தம்பி இந்த சட்டியை தலையில மாட்டிக்கலாரா. ஐயோ ஐயோ எடுத்து விடுங்கடா. ஐயோ எடுக்க முடியலையே. என்னடா தலையில மாட்டி விட்டுட்டியா? தெரியுமே. கீழே உட்கால் வைடா, எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். என்னடா எடுக்க முடியல? என்னடா பண்ண? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இல்லை என்னடா பண்ணிக்கிறீங்க? அப்பா இவ தலையில சட்டையை மாட்டி விட்டுட்டியாப்பா. என்னடா விளாண்டுக்கிறீங்க? எந்திரிங்களா. அவ்வளோதான்டா, அம்முட்டு தான்டா வந்துருச்சுடா. புரியுங்களா? விளையாடுங்களா, போங்க. சரி வாங்கடா, அங்கிட்டு போய் விளையாடலாம். ஹலோ, சரிப்பா அனுப்பிச்சி விட்றப்பா. மாப்பிள்ள சரியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது, போய் கூப்பிட்டு விடா. சரி மாமா, நான் போய் கூப்பிட்டு. அந்த பாட்டா அது நல்லா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். பிஸ்கெட் எங்க? எங்க அக்கா கூட பேசிட்டு பிஸ்கெட் தின்னது கூட ஞாபகம் இல்லையா? சாப்பிட்டேனா? ஏய் நே, ஒரு பிஸ்கெட்ண்ணே. சாமி சாமி பாட்டை விட ஓம் சொல்கிற அம்மாவா பாட்டு சூப்பராக இருக்கும்ல. பாரு சிரிக்காம. என்னடா காணா? ஏய் இங்கே போச்சு. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டு என்ன உயிரை வாங்கிட்டு இருக்க? இந்த வாயில ஒட்டி இருக்கு தொட. என்னடா நடக்குதுங்க? இல்லையே. உன் கூட உக்காந்தா யாராலையும் டீ குடிக்க முடியாது. போடா போ. ஹலோ மாப்பிள்ள. ஹலோ அம்மா. மீன் பிடிக்கிறவங்கள ஆளை காணாம மாப்பிள்ள. சீக்கிரம் வர சொல்லு மாப்பிள்ள, வெயிட் பண்ணுறேன். போட்டெல்லாம் ரெடியாக இருக்கு மாப்பிள்ள, ஆளை மட்டும் வர சொல்லு. சரி மாமே. ஹலோ மாப்பிள்ள, முத்தையா தனியாக தான் இருக்காப்புல. இப்போ வந்தீங்கன்னா நான் ஒரு சோழியை முடிச்சிடலாம். கொஞ்சம் வேமா வாங்க.
தம்பி போய் சாப்பிட்டு வாங்க, நான் கையை கையை கழுவிட்டு வரேன். டேய், உன் மாமனை இங்கே போட்டு தெரியாச்சு. அந்த நாய் அங்கே செத்து கிடக்கு, வந்து அள்ளிட்டு போ. வாங்கடா மாப்பிள்ள, போவோம். ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள. அப்பா எதுக்கு அழுகுற? அப்பாவை குத்திட்டாங்க. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? மாமா சாக மாட்டாங்க. யார் டாக்டர் சொன்னாங்களா? இல்லை, மாமாவே சொன்னாங்க. இந்த பணம் எவ்வளோம்மா? 220 240. இதுவா? எவ்வளோப்பா? 240 ரூபாண்ணே. காசு என்ன ஆருக்குண்ணே பலவாரங்கிறங்க. என்னப்பா சண்முகம், தெரியாத மாதிரி நடிக்கிற, பலே ஆளுப்பா நீ. என்னண்ணே சொல்கிறீங்க? நிறுத்தியா சண்முகம், அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆளை வச்சு போட்டு இல்லை?
என்னண்ணே ஒன்றுமே புரியல. இவ்வளவையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்டயே வந்து நடிக்கிறியே, நீ பலே கில்லாடியா. கோபத்தில் 1000 பேச்சு பேசுவோம்ண்ணே, அதுக்குன்னு ஆளை கொள்கிற மாதிரி நான் மோசமான ஆள் இல்லைண்ணே. ஐயோ, நீ சொல்றத இந்த சின்ன பையன் கூட நம்ப மாட்டேன். என்னைய நம்ப சொல்றியா? நீ பலே கில்லாடியா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சாமி சுமந்திருக்கேன். அப்படி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. நான் முத்தையாவை பார்த்துட்டு இந்த பழம் கொடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். முத்தையா பார்க்க நானும் வரேண்ணே. ஐயோ, நீ ஏன் அங்கே வர்ற? நீ அங்கே வந்தால் பிரச்சனை ஆயிருமியா. சூதனமாக இரியா, நான் போயிட்டு வர்றேன். என்னன்னாலும் பரவாயில்ல, நானும் வரேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி வா. அப்பா 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 காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கீங்க. சூடாக பால் கொண்டு வரவாப்பா. இருட்டும்ப்பா, பசிக்கல. அப்பா, நான் இப்போ காப்பி போட்டு எடுத்துகிட்டு வருவேன், அதை நீங்கள் குடிக்கணும். குடிக்கல உங்கள் தலையிலே கொட்டி விட்டுருவேன். இப்போ நீ வீம்புக்கார புள்ள, நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. போட்டு எடுத்துட்டு வா. அப்பா அப்பா இந்தாங்கப்பா. வாடா மாப்பிள்ள, ஒரு கை பிரியா. பார்த்து எந்திரி. ஆ, பொறுமையா. என்னப்பா முத்தியா, நல்லா இருக்கியா? வாங்கண்ணே. வீட்டுக்குள்ள விட்டது இவனை கொல்லாம விட மாட்டேன். எந்த தைரியத்துல ஏய், வீட்டுக்குள்ள விடப்பா. வந்த? விட்றா, டேய், விடப்பா. ஏய். வீட்டுக்கு வந்தவன் பிடிச்சிக்கிட்டு விடப்பா. விடா மாப்பிள்ள, இங்க வாடா. டேய் விடப்பா, பேசாம இருப்பா, பார்த்துக்கலாம். நம்ம வீட்டு தேடி வந்தக்குள்ள நெஞ்சட்டியை பிடிக்கிறது என்னடா பழக்கம்? இட்டு வாடா மாப்பிள்ள. என்ன சண்முகம், தேடி வந்திருக்கீங்க? வீடு தேடி வந்திருக்கீங்க? யாரோ உங்களை குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். ஏப்பா சண்முகம், ஆளை வச்சு குத்தி விட்டு யாரா குத்திட்டாங்கன்னு சொல்றியா? முத்தையா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அன்னைக்கு கோயிலில் வச்சு சொன்னேலப்பா, குத்தாமல் விட மாட்டேன்னு. அதே நீ ஆளை வச்சு குத்திட்டேல. கோபத்தில் சொல்லிட்டேன் முத்தையா, அதுக்காக கொடூரமான ஆள் இல்லை முத்தையா. குத்த வந்ததில் ஓ ஆள் தனியா? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரியாமல் ஏதோ நடந்திருக்கு. எங்கள் ஆத்தா மேலே சத்தியம் பண்ணுறேன், துண்டை போட்டு கூட தாண்டுறேன். எனக்கு தெரியும்ப்பா, நீ தான் ஆளை வச்சு தூக்கியிருக்க. ஏப்பா முத்தையா, ஆத்தா மேலே சத்தியம் பண்ணுறியா, துண்டை போட்டு தாண்டுறீங்கிறியா? இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? மனுஷனுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்லையா? காசியண்ணே, நீ சொல்கிறதுக்காக நான் ஏற்றுக்கிறேண்ணே. இருந்தாலும் என் உள் மனசு கேட்கலண்ணே. வாயா சண்முகம், உட்காரியா. நாளைக்கு நம்ம அதை பற்றி விசாரிப்போம். நம்ம ஊர் ஒற்றுமையை வந்து அவங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு. சரியாப்பா? சரிண்ணே.